எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, ஆந்திர பிரதேச மாநிலத்தில ராமகிரின்ற ஊர்ல சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். பூஜை செய்யலான்னு சொல்லி வந்திருக்கோம். இந்த கோயில்ல வந்து சிவன் வந்து என்னவா காட்சியளிக்கிறார்னா, வாலீஸ்வரர். வாலீஸ்வரர்ன்ற பேர்ல வந்து நம்ம சிவபெருமான் வந்து காட்சியளிக்கிறாரு. கோயிலுக்கு வரலாறு வந்து மிகப்பெரிய புராண வரலாறு இருக்கு. ராமாயண காலத்துல இருந்தே இந்த கோயிலோட வரலாற்றோட ஆயத்தம் இருக்கு. ஆயத்தம்னா தொடக்கம் இருக்கு. அந்த தொடக்கம் வந்து அவ்ளோ பெரிய தொடக்கம். இந்த கோயிலுக்கு வந்து ராமகிரி. இந்த இடத்துக்கே ராமகிரின்னு சொல்லி பேர் எதுக்காக வந்ததுன்னா, ராமர் வந்து ராவணனை எதிர்த்து யாகம் பண்றதுக்காக அவர் வந்து ஒரு சிவலிங்கம் வந்துட்டு கைலாச மலையிலேருந்து எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அனுமர் கிட்ட கேட்குறாரு. அவர் கேட்டு தான் உத்தரவு வாங்கிட்டு தான் வரணுன்ற மாரி கைலாச மலையில வந்து பைரவர் இருக்காரு. பைரவர் அவர்கிட்ட வந்துட்டு அவருக்கு வந்து இஷ்டமே இல்ல. இது மாரி அவர்கிட்ட ஒரு சிவலிங்கத்த குடுத்தனுப்பணும்னு சொல்லி அவருக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. இருந்தாலும் ஒரு அரை மனசோட ஏதோ நிறைவேத்தி அரை மனசோட அனுமனுக்கு வந்து அனுமதி குடுக்குறாரு. இந்த மாரி நீங்க வந்து சிவலிங்கத்த எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு, சிவலிங்கத்த எடுத்துட்டு போகும்போது கைலாச மலையிலேருந்து ராமேஸ்வரம் வரையும் வரும்போது, இந்த வழியில வந்து அவருக்கு வந்துட்டு சூரிய பகவான் கிட்ட வந்து காலபைரவர் மூலியமா என்ன ஆகுதுன்னா, மிகுந்த தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி தாகம் எடுக்கிறதுனால, இப்ப அவர் வந்துட்டு இங்க தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு, இங்க நந்தி இருக்குல்ல, நந்தி காட்சி அளிக்குது. இந்த நந்தி மூலியமா வத்தாத தண்ணி இங்க வந்துட்டே இருக்கு. அதனால வந்து அனுமன் வந்து இங்க நீர் அருந்தலாம்னு சொல்லிட்டு, தண்ணி குடிக்கலான்னு சொல்லி வரும்போது, கையில வந்து அவர் வந்து சிவலிங்கம் வச்சுட்டுருக்காரு. இத வந்து கீழயும் வச்சிடக்கூடாது. அதுக்காக வந்து அ அந்த பைரவர் வந்து சிறுவன் வேடத்துல அனுமன் கிட்ட வராங்க. அனுமன் கிட்ட வரும்போது, இப்ப அனுமன் வந்து என்ன பண்றாருன்னா, நீர் அருந்தும்போது அவர் கை யூஸ் ஆகுன்றதுனால, அவர் கையில இருந்த லிங்கத்த வந்து சிறுவன் வேடத்துல வந்த பைரவர் கிட்ட குடுக்குறாரு. உத்தரவும் போடுறாரு. என்னன்னா, நீங்க வந்துட்டு இந்த சிவலிங்கத்த வந்து கீழ வைக்கக்கூடாதுன்ற உத்தரவு போடுறாரு. அதையும் மீறி என்ன பண்றாருன்னா, காலபைரவர் வந்து கீழ வச்சுட்டு இது பண்ணிடுறாரு. கீழ வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, சிவலிங்கம் வந்து இங்கவே அப்படியே ஆல்ட் ஆயிடுது. அவர் எவ்வளோ ட்ரை பண்றாரு. இப்ப அனுமன் வந்து இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த மனிதர் வந்து அனுமன் தான் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த புராண கதைகள் எல்லாமே. அப்படி பார்க்கும்போது அவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிவலிங்கத்த எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அவரால சுத்தமா முடியவே முடியல. அதுக்கப்புறம் அவரோட வாள் மூலியமா சுத்தி சிவலிங்கத்த எடுத்துட்டு போலான்னு ட்ரை பண்றாரு. அப்பவும் அவரால முடியவே முடியல. அதனால தான் இந்த சிவபெருமானுக்கு வந்து என்ன பேர் வந்ததுன்னா, வாலீஸ்வரர். வாலீஸ்வரர்ன்னு சொல்லி பேர் வந்ததுக்கான காரணமே இதுதான். இந்த கோயில் நுழைவாயில்ல கூட நம்ம பார்த்திருப்போம். அனுமர் வந்து சிவலிங்கம் பக்கத்திலேயே இருப்பாரு. அவரோட வாள் வந்து அந்த சிவலிங்கத்தோட ஒற்றி இருக்கும். அவரு வந்துட்டு இங்க அந்த பைரவர் வந்துட்டு இங்க காட்சி அளிச்சதால, அவருக்கும் இங்க ஒரு சன்னதி வச்சிருக்காங்க, பைரவருக்கு. இன்னொரு பிரசித்தி பெற்ற ஒரு மிக அதிசயமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல, அந்த சிவலிங்கம் பக்கத்திலேயே ஒரு நந்தி இருக்கு. அ அரை நந்தி தான் இருக்கு. செவுத்தோட ஒன்றி ஒரு முகத்திலிருந்து முதுகு வரையும் தான் நந்தி இருக்கு. அந்த நந்தி வாயிலிருந்து வர தண்ணி வந்து எவ்வளவோ காலம் ஆயிடுச்சுங்க. ஆயிரக்கணக்கான காலங்கள் ஆயிடுச்சு. பல்லாயிரம் ஆண்டு காலங்கள் ஆயிடுச்சு. நம்ம முன்னோர்களால சொல்லப்படுறது என்னன்னா, எவ்வளவு வத்தி போனாலும், இங்க சுற்றி இப்போ வறண்ட சூழ்நிலை வந்தாலும், இந்த நந்தி வாயிலிருந்து வர தண்ணி வந்து நின்னதா சரித்திரமே இல்லன்னு சொல்லிட்டு, நம்ம பெரியவர்கள் வந்து இங்க இருக்கிறவங்க நெறைய பேரு குறிப்பு குடுத்துருக்காங்க. அதனால தான் அவர் வாயிலருந்து நந்தியிலருந்து வர தண்ணி வந்து இந்த இடத்துல வத்தந்ததா சரித்திரமே இல்ல. அவ்வளோதான் இந்த கோயிலோட வரலாறு வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் நானு உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன். கோயிலோட வரலாறு வந்து ஒரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, 9ஆம் நூற்றாண்டுல வந்து பல்லவ ஆட்சி காலத்துல வந்து பல்லவ மன்னர்களால கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு அப்படிதான் எனக்கு நம்புற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா ஊர் பேர் ராமகிரி. ராமன் வந்துட்டு அவரால இந்த இந்த ஒரு சிவன் தோன்றதுனால இந்த இந்த ஊருக்கு வந்து ராமகிரின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க.
இந்த லாகிங் சிஸ்டம்லாம் பாருங்க மக்கள் எப்படி இருக்கு. இதுக்கும் லாக்கிங் சிஸ்டம்ஸ் பாருங்க. மக்களே, அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சு பொழுது மக்களே. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஒரே ஜே 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 ஜேன்னு கூட்டமாக இருக்குது. அந்த கோயில் வாசம் முன்னாடியே இத்தனைக்கும் இப்போ வந்து பூஜை நேரமே இல்லவே இல்லை. டைம் வந்து எக்ஸாக்டாக ஒரு 1:30 கிட்ட ஆக போகுது மதியானம். இந்த மதியான வேலையிலையும் பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்குது கோயில்கிட்ட. ஞாயிற்றுக்கிழமை வந்தது தான் நம்ம பண்ண மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். இப்போ கூட்டத்தை பார்க்கணும், கூட்டம் நிறைய பேர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தாராளமாக வரலாம். என்ன மாதிரி கூட்டத்தை கண்டால் கொஞ்சம் அலர்ஜி அது மாதிரி எதனா இருக்குன்னா நீங்கள் தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையை தவிர்க்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு வந்து முகூர்த்த நாளும் கூட. இந்த முகூர்த்த நாள்னால நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்டு இப்போ புதுமண தம்பதிகள்லாம் வந்துட்டு இங்கே வந்து ஆசி பெற்று போகிறாங்க. கோயிலில் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக சொல்கிறாங்க, ரொம்ப பிரசித்தி பெற்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்து அங்கே நந்தி சிலை இருக்கு பாருங்க. அந்த நந்தியிலேருந்து 24 ஹவர்ஸும் தண்ணி வந்துட்டே இருக்கும். அந்த நந்தி தீர்த்தத்தை நம்ம குடித்தா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்களால் நம்பப்படுது. இந்த கோயிலுக்குள்ளையா? அப்படியே பாருங்க, 2 நிமிஷம் பாருங்க. அப்படியே உள்ள வாங்க. ஃபேமஸ் சிலை வாங்கிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க. இருட்டு அவங்க வெளிச்சத்தில் வரும். ஆமாம், இப்போ நீங்கள் இருட்டில் வந்துட்டீங்களா, வெளிச்சத்தில் உங்களுக்கு இது ஆகணும்னு தெரியும். சிலை தான் இதான் ஃபஸ்ட்டு. இது ஆந்திரா சிலை இருக்குது. அப்படியே பாருங்க, உத்து பாருங்க, தெரியுங்களா? அப்படியே பாருங்க உள்ள சென்ட்ரா லிங்கம் தெரியுமா? சென்ட்ரா பாருங்க, எல்லாம் தெரியும். தெரியுதா? என் கண்ணு தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? எனக்கு தெரியுது. தெரியுதுங்களா? லிங்கம் தெரியுது. அப்படியே பாருங்க, பார்த்துட்டே உங்களுக்கு பளிச்சு நல்லா தெரியும். இல்லை, பவர்ஃபுல் லிங்கம் தான். இதுதான் லிங்கம். இப்போ தெரியும் பாரு, உங்களுக்கு தெரியும் பாரு. இப்போ நல்லாவே தெரியுது. மேலே ஒயிட் கலரில் இருக்கு. பூஜை பண்ணுறாங்களா இங்கே? உள்ள கோயில் இதுவாயிருக்குல்ல, அதனால யாரும் உள்ள போக தெரியாது. இதுதான் கோயில் ஃபர்ஸ்ட். இது அப்புறம் தண்ணி எங்கிருந்து வந்து கண்டுபிடிக்க முடியாது. யாரோ ஆராய்ச்சியாளரும் வந்து பார்த்துட்டாங்க. தண்ணி எங்க வந்து கண்டுபிடிச்சது பழைய ஃபுல்லா சுத்தி வந்தாங்க ஆராய்ச்சியாளர்லாம். தண்ணி எங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது நந்தி வாயில. எப்படி இருக்குன்னா, ராமர் வந்து அந்த ஸ்ரீலங்கா வந்து சண்டை போடுறாருல, அவங்க வந்து ஆஞ்சநேயர் வந்து லிங்கம் அங்க வந்து குத்தான்னு போறாங்க. கைலாயத்துல எத்தனை வைங்க அவனுக்கு வந்து காட்சி விடுறது ஆஞ்சநேயர் போறாரு. அந்த மருந்து எடுத்துன்னு வரதுக்காக வராரு. அப்போ வரப்ப ஆஞ்சநேயர் வருகிறப்ப தண்ணி தாடுச்சிங்க. தண்ணி தாடுறப்ப அந்த லிங்கம் என்ன செய்யறாரு, இங்க விநாயகர்ல கொடுத்துட்டு கையிலே வச்சுக்கோ, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு இறங்குறாரு. தண்ணி இறங்குறப்ப விநாயகர் சித்த கீழே வச்சுட்டு போட்டாரு அவரு. அப்புறம் லிங்கத்துக்கு வரணும்னா விநாயகர் அவர் வச்சுட்டு அவர் போயிட்டாரு அவரு. அப்ப இந்த லிங்கத்தை ஆஞ்சநேயர் இழுகிற லிங்கம் வரமாட்டேங்குது. பார்த்தா இந்த பலாதிகள் ஆஞ்சநேயருக்கு வாலில் கட்டி இழுகிறாரு லிங்கத்தை. அப்ப இழுகிறப்ப லிங்கம் லேசா சாயும் அவ்வளவுதான், லிங்கம் வராது. அதுதான் வாலீஸ்வரர் வச்சிருக்காங்க, வாலீஸ்வரர் கோயில். தண்ணி வந்து இங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 பேர் 18 கிராமம் வந்து தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி சரி பற்றாத தண்ணி 24 ஹவர்ஸ் வந்துனே இருக்கும். எங்கிருந்து வரும்னு தெரியாது. நந்தி வாயில வந்து எவ்வளவு வெயில் கொஞ்சம் செய்யுது, ரொம்ப வெயில் வந்தாலும் சரி, கோடை கால வெயில் இருந்தாலும் தண்ணி வந்துனே இருக்கும். தண்ணி வத்தி போனாலும் ஆமா இங்க வந்துனே இருக்கும். வாயில தண்ணி வந்துனே இருக்கும். வருஷம் பூரா வந்துட்டு இருக்கும். ஒரு நிமிஷம் கூட தண்ணிக்காது, சதா வந்துனே இருக்குங்க. சரிப்பா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லா வல்ல சிவனே போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. எல்லா வல்ல சிவனே போற்றி. ஓம் நம சிவாய. டேடி ஏன்னா குளிக்கிறீங்க? ஆழமா இருக்க போகுது, ஆழமா இருக்க போகுதுடான்னு சொல்றேன். ஓ அவ்வளவுதான் ஆழமேவா? அவ்வளவுதான் ஆழமேவா? கண்டினியூஸா வந்துருக்கோம்ல. எங்கிருந்து வருது அது தெரிஞ்சா போட்டிருக்க மாட்டாங்களா? இங்க எங்கிருந்து வருதுன்னு, எங்கன்னா மலையில இருந்து வரும் இல்ல. ஆனா அங்க ஒரு மோட்டர் ஓடுது, அது வெளியே போறதுக்கா? ரோடு வந்து 20 அடி நீட்டு போட்டுணும். 20 அடி அகலம் போட்டு போடணும். அப்போ மாநாடு கூட ஒரு ரோடு போடணும். இங்க பாரு, இங்க பாரு, இது வேலை டொனேஷன் கூட நாங்கள் இங்கே தூட்டு ரோடு போடுறது விஷயமே இல்லை. இங்கேயே போடலாம். ரோடு குழந்தை 8 நாள் ஆச்சுங்க. மெயின் கோயில் கற்றுக்கு ரோடு தான் மெயின் காரணம். ரோடு இந்த பக்கம் எவ்வளோ ஜனம் வரும்? நான் ஸ்ட்ரைட்டா போயிட்டேன். ஸ்ட்ரைட்டா போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அனுமார் சிவலிங்கம் காலைக்குமா இப்படிதான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ரிட்டர்ன் வரேன். மெயின் ஃபர்ஸ்ட் ரோடு மெயின் ரோடு. உன் பேர் ஃப்ராங்க்லினா? எத்தனை ஸ்டாண்டர்டு? தேர்ட் ஸ்டாண்டர்டா? குட்டி பையா. உன் பேர் என்னடா? உன் பேர் சொல்றா, உன் பேர் சொல்ற. ட்ரெஸ் போட்டாதான் சொல்லுவியா? எஸ்திகா? ரித்விக். எத்தனை படிக்க சொல்லு. ஒன்னாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். மக்களே, இவ்வளவு நேரம் வந்து நம்ம அந்த சிவன் கோயில் பார்த்து இருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்க போக போறோம்னா, இந்த சிவன் கோயில் பக்கத்திலேயே அங்க கோயில் ஆர்ச்சும் என்ன போட்டிருக்காங்கன்னா சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லிட்டு முருகர் கோயில் வந்து இங்க மலை மேல இருக்கு, முருகர் கோயில். நெக்ஸ்ட் நம்ம இப்போ அங்கதான் போக போறோம். இங்கே கீழே ஒரு அண்ணங்கிட்ட கேட்டேன், சுமார் ஒரு 250 படிக்கட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். வாங்க மக்களே, இப்போ போகலாமா வேணாமா அதே ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா கோயில் படிக்கட்டு செருப்பு இல்லாமல் தான் போகணும். ஆல்ரெடி ரொம்ப வெயிலாக இருக்குது, உச்சி வெயிலாக இருக்குது. இப்போ தான் 1:30 மணி என்னவோ ஆகுது, 2 மணி ஆக போகுது. சரி, அதனால போகலாமா வேணாவா அதே ஒரு தயக்கமாக இருக்குது. ஒரு 2 படிக்கட்டு போவோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா இல்லை 3 மணிக்கு அப்புறம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம். வாங்க மக்களே போவோம். பூஜை நடக்கிறது எல்லாமே இந்த இடத்துல மக்களே, பூஜை நடத்துறது எல்லாமே இந்த இடம். ஆனால் இப்போ பழைய சிவலிங்கம் வந்து இருக்கிற இடம் வந்து இந்த கோபுரத்துக்குள்ளே தான் பழைய சிவலிங்கம் ஒன்று இருக்குது. நாம் இப்போ இந்த வீடியோ முன்னாடி பார்த்துருப்போம். அந்த குளம் இருக்குது பாருங்கள். இந்த குளத்துல தான் தண்ணி வந்து வத்தாமல் வாயிலேருந்து தண்ணி வந்துட்டு நிற்காமல் வந்துட்டே இருக்குது அந்த இடத்துல.
இந்த கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோபுரத்தில் தான் வந்துட்டு சிவலிங்கம் வந்து பழைய சிவலிங்கம் இருக்குது. மக்களே இங்கே இங்கே ஏதோ ஒரு லெட்டர்ஸ் போட்டிருக்காங்க முன்னாடி. போட்டிருக்காங்க மக்களே. இந்த மலையை இந்த ட்ரெக்கிங் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. கஷ்டமாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். படிக்கட்டு சர்ருன்னு ஏறிட்டு, அதனால் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். கால் இங்கே இப்போவே பற்றிக்குது. நான் இந்த வீடியோன்னு இல்லை, எல்லா வீடியோலையும் உங்கள் கேட்டுக்கிறது ஒரு விஷயந்தான். என்னென்னா, நீங்கள் எதனா கோயிலுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் விடிய காலையில் பிளான் பண்ணிவிடுங்க. காலையில் நேரத்தில் ஒரு 8 மணிக்கெலாம் நம்ம எந்த டெஸ்டினேஷனில் இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த 8 மணிக்கெலாம் நம்ம இந்த இடத்துல இருந்தோன்னா காலையில் வேலையில் ஏறும் போது நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியாது. நாகலாபுரம் எல்ஐசி ஒவ்வொரு கல்லுலேயும் ஒருத்தர் பேர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் தூரம் தமிழில் இருக்குது, கொஞ்சம் தூரம் இங்கிலீஷில் இருக்குது, கொஞ்சம் தூரம் தெலுங்கில் இருக்குது. மக்களே, நம்ம பயணத்தை தொடருவோம். என்ன ஒன்று, கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டேன். அதுதான் தப்பு. கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது. முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகரை பார்க்க போயிட்டுருக்கோம். ஆனால் கீழே கல்வெட்டு ஃபுல்லாகவும் தெலுங்கில் இருக்குது. இல்லைங்க, இன்னும் கோயில் வரலங்க. இது ஜஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. மக்களே, நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டேன்னு சொல்லி நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பாதி தூரம் வந்திருக்கோம் இந்த மலை ட்ரெக்கிங்கில். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னா, இன்னும் அப்படியே வழி போகுது. இப்போ நான் பேக் வியூவில் காமிக்கிறேன். நம்ம எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம் பாருங்கள். அதோ கார் போகுது பாருங்கள். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்கள். அந்த மலை உச்சி பாருங்கள் எப்படி இருக்குது. இது ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருக்குது. அங்கே தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடர்ந்த காடாக இருக்குது. அங்கே நடுவில் மட்டும் ஒரு சின்னதாக அங்கே ஒரு இடம் தெரியுது. அதுவும் கல் மலை தான், அங்கே எதுவும் இல்லை. சண்டே அன்றைக்கி நான் வந்துருக்கக்கூடாது மக்களே, அதுதான் நான் பண்ண தப்பு. சண்டே அன்றைக்கி வந்திருக்கக்கூடாது. சண்டே செம கூட்டமாக இருக்குது இடங்கள்லாம். இந்த ஏற்பாடுகள்லாம் கொஞ்சம் பாருங்கள், சும்மா பயங்கரமாக அட்டகாசமாக இருக்குது ஏற்பாடுகள். இங்கே கூட்டம் ரொம்ப அதிக பேர்லாம் வருவாங்க பொழுது, அதனால தான் இவ்வளோ அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வரவங்க சன்னதி மூடி இருக்கிற நேரத்தில் யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்போ முருகப்பெருமானோட வேல் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம வேலை வணங்கிட்டு எல்லோரும் இந்த வேலை தான் வணங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்பா முருகப்பெருமானே, அப்பனே முருகப்பெருமானே, முருகா முருகப்பெருமானே, இந்த குழந்தைய பார்த்துக்கப்பா. அரோகரா அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா
அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. முருகா, என் குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கப்பா. முருகப்பெருமானே. ஓம் சரவணமன. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. இப்போ நம்ம வந்து முருகப்பெருமானோட வேல் வந்து நம்ம கும்பிட்டுருப்போம். எனக்கு அதுவே இப்போ பெரிய மன திருப்தி ஆயிடுச்சுங்க. ஏன்னா எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம அந்த முருகப்பெருமானோட வேலை கும்பிட்டு போனோம்ல, அதுவே எனக்கு மனசு திருப்தியாக தான் இருக்குது. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. என்ன கல்வெட்டு, என்ன தெலுங்கில் எழுதியிருக்கு. நீர் தொட்டி வச்சுருக்காங்க, ஆனால் சுத்தமாக தண்ணி இல்லை நீர் தொட்டியில். அதுக்கப்புறம் இங்கே இந்த முருகர் கோயில்லையும் பாருங்கள், காவடிகள் கட்டி எடுத்து, காவடிகள்லாம் வந்து கட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு ஸ்பெஷல் கிட்டு. கால் வந்துட்டு பத்தி தாங்க முடியல. கால் பற்றி வந்து ரொம்ப பற்றிக்குது. கால் வந்துட்டு வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரி, இப்போ இந்த கோயில் பக்கத்தில் நடந்து போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு, அந்த சைடு வியூ எப்படி இருக்குன்னு. தாண்டி போகிறது வந்து சேஃப் இல்லை மக்களே. யாராவது அவங்க விருப்பப்பட்டு போகிறதா இருந்தால் போகலாம். அங்கே வந்து லைட்டாக ஒரு ஒத்தையடை பாதை மாதிரி தான் இருக்குது. அது மேலே உங்கள் போகிறதுக்கு விருப்பம் வந்தால் போய் பாருங்கள். எனக்கு பொறுத்த வரையும் அது ரிஸ்க்கு தான். இந்நேரம் மரம் நிழலாக இருக்குது. இங்கே கொஞ்ச நேரம் நிற்போம். முருகப்பெருமானே அரோகரா, அரோகரா. முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து சாமி தரிசனம் வந்து 3 மணிக்கு தான், 3 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அவ்வளோதான் மக்களே. நம்ம ஆல்மோஸ்ட் பாதி இறங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இறங்க போகிறோம். அப்படியே இந்த கோயிலில் நிறைவாக நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, அந்த பைரவரையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை என் பண்ணலான்னு சொல்லி இருக்கேன். அப்பா, ஃப்ரண்ட்டு கேமரா நல்லா இருக்குது. பேக் கேமரா திருப்பி பின்னாடி அந்த ப்ரொடக்ஷன் போட்டிருந்தால அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். பேக் கேமராவோட ப்ரொடக்ஷன், லென்ஸுக்கு போட்ட ப்ரொடக்ஷன் மட்டும் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. மேடம்னாங்க, கவிதா மேடம். அவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் போகுது கவிதா மேடம். திருப்பி திருப்பி பார்த்துட்டு போயினே இருக்காங்க, கேமரா எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. வேஷ்டி கட்டு வந்து சும்மா ஜம்முன்னு வந்துருக்கோம் சொன்ன மாதிரி. ஏறத்துக்கு தான் ரொம்ப கஷ்டமாக எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இறங்குறது ஒன்றுமே கஷ்டமே இல்லை. இறங்குறது ஈஸியாக நடந்து வந்துகிட்டே இருக்கேன். சுமார் ஒரு 250 படிக்கட்டுகள் இருக்குங்க. அவ்வளோதான், மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். நான் எண்ணலை, கூகுள் பண்ணி பார்த்தாலும் இதுக்கான டீட்டெயில்ஸு கிடைக்கல. எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் சொல்லலான்னு சொல்லி பார்த்தா அவ்வளோதான் மக்களே இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம கீழே இறங்கிட்டோம்னு சொல்லி நினைக்கிறேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கீழே இறங்கியாச்சு. அதை வந்துட்டு பாருங்க, அடிவாரம், இந்த மலை ஏற்றத்துக்கான அடிவாரம் வந்தாச்சு. இதோ பாருங்க எவ்வளோ பேர் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்க. அவங்க நம்பிக்கை பாருங்க. இது எவ்வளோ பேர் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்க. இதுலேயே ரொம்ப பெருசாக இருக்க கல்லடுக்குகள் வந்து இதுதான். இந்த கல்லடுக்குகள் நான் காமிக்கிறேன். இந்த கல்லடுக்கை பாருங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதோட விஷயம் என்னன்னு சொல்லி தெரியும். அப்படி இல்லைனாலும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, அவங்க வந்துட்டு அந்த கல் அடிக்கடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த கல் எதுக்காக அடிக்க வைக்கிறாங்கன்னா, அவங்களோட கனவு வீடுங்க அது.
அவங்க வீடு கனவு வீடு. இது மாதிரி பெரிய வீடாக கட்டணும் அப்படின்ற எண்ணத்துக்காக தான் கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கல் அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க. ஃபைனலாக நான் சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த பைரவர் மட்டும் பார்த்துட்டா நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு சின்ன சன்னதி இருக்குது. இந்த சன்னதி தான் பைரவரோட சன்னதின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வராரே பைரவரே, வராரே. வார்னிங், தி டெம்பிள் இஸ் அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ். சிசிடிவி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு விநாயகர் இருக்காங்க. வந்து விநாயகர் சன்னதி. பைரவர் எங்கே இருக்காரு? அவரால் தாங்க இங்கே இந்த கோயில் வரலாறே உருவாச்சு. பைரவரை பார்க்கணுங்க. எனக்கு பைரவர் பார்க்கணும் போலவே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு சன்னதியை நட திறக்கிற டைமே வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 3 ஆக போகுது டைமு. பைரவர் பார்த்துட்டா எனக்கு மனசு ரொம்ப கொஞ்சம் நிறைவாயிடுங்க. ஏன்னா அவரால் தாங்க இந்த சன்னதியே உருவாயிருக்கு. இந்த இடமே உருவானதுக்கு காரணம் வந்து பைரவர் தான். வாவ், இங்கே பாருங்க மக்களே அதிசயத்தை. இங்கே நந்தி பாருங்க, எவ்வளோ அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு நந்தி பாருங்க. இங்கே எவ்வளோ பிரம்மாண்டமான நந்தி. நந்தி பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. நந்தி எவ்வளோ பெரிய நந்தி. இங்கே உள்ளதான் சிவலிங்கம் இருக்குது. சிவபெருமான் இருக்கார். அதனால தான் இங்கே நந்தியை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லா உள்ள சிவனை போற்றி. ஓம் நம சிவாய. சிவபெருமானே என் குழந்தைய பார்த்துக்கப்பா. சிவலிங்கம் நல்ல பேஸ் பண்ணி இருக்கும் மக்களே. அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு இருக்குங்க. சுற்றி நம்மளால் இது பார்க்க முடியும் இந்த இடத்துல. மக்களே இந்த கோயில் வந்து இன்னும் எவ்வளோ வியப்பான விஷயம்லாம் இருக்குன்னா அவ்வளோ வியப்பான விஷயங்கள் இருக்குது மக்களே. மக்களே இந்த கோயிலில் வந்து சிவபெருமானுக்கு எவ்வளோ அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அதே ஈக்குவல் அளவுக்கு அந்த பைரவருக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நான் திரும்பி பார்க்குற இடம் எல்லாமே வந்து அந்த பைரவரோட வாகனமான நாயை வந்து அவ்வளோ அளவுக்கு வச்சுருக்காங்க இங்கே. சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே வந்து பைரவரோட வாகனமான நாய் நம்மளால் பார்க்க முடியுது. மக்களே நான் இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க சர்வலைன்ஸ்டு. சுற்றி ஃபுல்லாக கேமரா இருக்குது. இந்த இடத்துல வந்து எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. அதை மீறி செய்ய விருப்பப்பட்டால் அதற்கு உகந்த தண்டனைகள் உங்களுக்கு வரவேற்கப்படுகிறது. உங்களுக்கு நீங்கள் வந்து அதை எதிர்பார்த்து பண்ணிக்கோங்க. விளக்கு
நெய் விளக்கு ஏற்றுற இடம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நெய் விளக்கு ஏற்றுற இருக்குது பாருங்கள், பீடம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பூசணியில் யாரோ ரொம்ப வேண்டி வச்சுருக்காங்க, பூசணியில் தீபம் ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. கால பைரவ சீஸ்ரம் ராமகிரி. டைம் பாருங்கள், ஆலய தரிசன நேரம் காலை 8 மணிலேருந்து 11:45 வரையும், அப்புறம் மதியானம் 3 மணிலேருந்து 5:45 வரையும் தான். தீர்மானம் வந்து ஈவினிங் 5:45 to 6 PM. புக் செய்ய அபிஷேக நேரம் முன்னாடியே ப்ரியாரிட்டியாக இந்த ஆலயம் மிகவும் பழமையானது. மதிப்பிற்குரிய நீதிமன்றம் ஆலோசனை உத்தரவின்படி ஆலயத்திற்குள் தீபம் கற்பூரம் ஏற்ற தடை செய்யப்பட்டுள்ளது. தீபங்கள் அனைத்தையும் தீப மண்டபத்திற்குள் ஏற்றவும். இங்கே வந்துட்டு தீபம் எதுவும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு ஆலயத்திற்குள் செல்ஃபோன், கேமரா, லுங்கி அனுமதிக்க கிடையாது. கோவிலுக்குள் திருமணம் செய்து கொள்ள இங்கே வந்து மேரேஜ் பண்ணணுன்னா 15 days பிஃபோராகவே நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு புக் பண்ணணும். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஒன்லி அலௌடு. பாரம்பரிய ஆடைகள் உணர்ந்து வரவும். கோயில் காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே கீழே இருக்க தெலுங்கு, மேலே இருக்கிற இதுக்கே தான் கீழே தெலுங்கில் கொடுத்துருக்காங்க. மக்களே, ஒரு கோயிலை வந்து ஒரு சுற்றி ஃபுல்லாக வந்தாச்சுங்க. ஆலயம் உள்ளே போகிறதுக்கு இதுதான் வழி, முன்கதவு. நம்ம நேரம் வந்துட்டு இன்னும் 3 ஆகலை டைமு. அதை போட்டிருக்காங்க பாருங்கள். அனுமன் வந்து அவரோட வாளில் சிவலிங்கத்தை இழுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது பக்கத்தில் இருக்கார் பாருங்கள், இவர் தான் பைரவர் சிலை. ஒரு கோயில் ஒரு சுற்றி வந்தாச்சு. இது வந்து என்னென்னா அபிஷேகம் இந்த மாதிரி பூஜை நடத்துகிற நேரத்தில் வந்துட்டு இங்கே கேன்லாம் விற்கிறாங்க. வேணும்னா உங்களுக்கு இந்த கேன் வாங்கிக்கலாம். அங்கே அந்த பாருங்கள், அது நிற்கிற மாதிரியே இல்லை. அப்போது பார்த்தோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு முருகர் கோயில் பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த முருகர் கோயிலுக்கான குளம் வந்து இங்கே கீழே இருக்குது. முடிக்காணிக்கை பண்ணுறவங்க யாருன்னா பண்ணாங்கன்னா அந்த குளத்தில் குளிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க டெம்பரவரியாக. யாருமே இப்போ யாருமே இது யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை பார்க்கும்போது. இதோட இந்த வீடியோவை நான் வந்துட்டு நிறைவு செய்கிறேன். இதுவரையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ கூடிய விரைவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அனிபுலா. லவ் யூ ஆல். டேக் கேர்.